Hi everyone. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். சாரி ஃபார் தி பிரேக். ஸோ இப்போது ஓரளவுக்கு தோராயமாக டென்டேட்டிவாக நம்மளுக்கு ஒரு 4 months இருக்குது ஃபார் பிஜிடிஆர்பி. நம்மளுக்கு தெரியும் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவு அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், டிசைட் பண்ண முடியும். பட் ஸ்டில் இப்போ ஒரு தோராயமாக 4 months அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி நான் பேச போகிறது இந்த வீடியோவில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி தான். இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் வந்து மேம் என்ன செய்வாங்க, தனியாக ஒரு வீடியோவில் பேசுவாங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் டு டூ, என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸ் கம்ப்ளீஷன் நோக்கி தான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஓடணும். ஏன்னா 4 months க்ரூஷியல் மந்த். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீஷன், எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சிலபஸை நீங்கள் என்ன செய்யணும், டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு மேக் அ பிளான். ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீக்கில் இத்தனை சாப்டர், இந்த சாப்டர் முடிக்கணும், ஒரு மந்தில் இத்தனை சாப்டர் முடிக்கணும். ஸோ இந்த டைமில் இவ்வளோ சாப்டர் முடிக்கணும்னு ஒரு கோல் என்ன செஞ்சுக்கோங்க, செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி சிலபஸ் கம்ப்ளீஷன் நோக்கி என்ன செய்யுங்க, கொண்டு போங்க ஃபஸ்ட்டு. தென் கவர் த பேசிக்ஸ் ஃபஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு ஏன்னா ஏன் இந்த பேசிக்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நம்ம கொஷின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் கேட்குறது இல்லை பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு. மேபி டாபிக்ஸ் நிறையா இருக்கே தவிர்த்து எல்லா டாபிக்ஸுமே ஓரளவு பேசிக்ஸை கவர் பண்ணி கொஷின்ஸ் நிறையா வருது. ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா கவர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 1 minute. ஓகே. பேசிக்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஓசி, அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம். அடுத்து கார்போகேட்டையான், கார்பானியான், அந்த ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ், அடுத்து அரோமேட்டிசிட்டி, ஸ்டீரியோட பேசிக்ஸ். இது மாதிரி நீங்கள் யூஜிடிஆர்பி ஒரு வேலை எழுதிருந்தீங்கன்னா அதில் ஃபுல் பேசிக்ஸும் கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ் என்ன செய்யுங்க, இந்த 11th 12th இருக்க பேசிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸை கொஞ்சம் தரவாக என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதுலேருந்தே நிறையா கொஷின்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யுது, டேரெக்டாக கேட்குறாங்க. ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சு ஆர்கானிக் அப்ரோச் பண்ணும்போது தான் இன்னுமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஒரு ப்ரிப்ரேஷன் கரெக்டாக போகும். சரியா? தென் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டியது நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். அதாவது எல்லாமே படிக்கணும் சிலபஸில், அது ஒன்று முக்கியமான விஷயந்தான். பட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் முடிச்சு வைக்கிறது வயசான ஒரு இது. ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லும் போது எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், ஏன்னா மார்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ அப்போது எது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸு, எதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வருதோ அதை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அது என்னங்கிறத நான் வீடியோட இதில் பேசுகிறேன் அடுத்து. தென் ஷார்ட் நோட்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு லெக்சர் பார்த்து ஃபுல்லாக நோட்ஸ் எழுதுறோம், இல்லை புக்கை அப்படியே ரீட் பண்ணுறது நல்ல விஷயம். பட் அட் த எண்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஷார்ட் நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஷார்ட் நோட்ஸுங்கிறது ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டக்டிவ் எஃபெக்ட் படிக்கிறீங்கன்னா அந்த எஃபெக்ட்னா என்ன, ஒரே லைனில். அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன். இப்போ அசிடிட்டி, இண்டக்டிவ் எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி, மைனஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ். அதுக்கப்புறம் கார்போகேட்டையான் எழுதுறீங்கன்னா அதோட ஷேப் என்ன, அதோட ஸ்டெபிலிட்டி ஆன டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. ஸோ என்ன எஃபெக்ட் வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், என்ன எஃபெக்ட் வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் எழுதி வைக்கணும். அடுத்து ரீஏஜென்ட்ஸ் எழுதுறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எழுதுறீங்க, பிசிசி. இந்த பிசிசி என்ன பண்ணும், பிரைமரி ஆல்கஹாலை ஆல்டிகைடாக கன்வெர்ட் பண்ணும், செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வைக்கும்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நேமிங் ரியாக்ஷன் எழுதி வைக்கிறீங்கன்னா நேமிங் ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் என்ன, ரீஏஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, இந்த 3 விஷயங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடைசி நேரத்தில் க்ரூஷியலாக என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். சரியா? தென் ரிவைஸ் கான்ஸ்டன்ட்லி. என்ன தான் நம்ம படித்தாலும் ரிவிஷன் இல்லைனா கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் த்ரூ எம்சிக்யூஸ் மூலியமாக நிறையா கொஷின் சால்வ் பண்ணுறது மூலிமா அவங்க ரிவிஷன் என்ன வச்சுக்கோங்க. தியரியே போட்டு படிச்சுக்கிட்டே இல்லாமல் நிறையா கொஷின்ஸ் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது, சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தியரி என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் ரிவைஸ் கான்ஸ்டன்ட்லி த்ரூ கொஷின்ஸ் வழியாக ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் நிறையா டெஸ்ட் எழுதுங்க. அதில் என்னென்ன மிஸ்டேக், என்னென்ன பார்ட்டில் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டினியூ யுவர் லேர்னிங். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு டூ. ஸோ டென்டேட்டிவாக 4 months. ஸோ அதில் 3 months நம்ம சிலபஸ் என்ன செய்யணும், முடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும். 3 மாதம் 3 மாதம் சொல்லும்போது எப்படியுமே ஒரு நம்மளுக்கு டைம் நல்லா தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு மாதத்துக்கு எத்தனை சாப்டர், மொத்தம் ஆர்கானிக்கில் எத்தனை சாப்டர் இருக்கோ அதை வந்து 3 மாதத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, பிரித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஒரு சாப்டர் முடிஞ்சோடனே டெஸ்ட், ஒரு யூனிட்டுக்குமே ஒரு டெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன கொஷின்ஸு நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், அந்த சாப்டரில் எந்த ஏரியா நம்ம வீக்காக இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் அடுத்து ஒரு நாள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த சாப்டர் என்ன செய்யுங்க, போங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் மந்த் கம்ப்ளீட்டாக நம்ம அந்த ஷார்ட் நோட்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அதை வச்சு கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறோம், டெஸ்ட் எழுதுகிறோம், என்ன தப்பு திருப்பி பார்க்குறோம், ரிவைஸ் பண்ணுறோம், டெஸ்ட் எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், உங்களோட லாஸ்ட் மந்த் இருக்கணும். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு ஜிஓசி, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் என்னென்ன கவர் ஆகும், அந்த 4 எஃபெக்ட் சொன்னேன்னா, ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ், மீசோமெரிக் எஃபெக்ட், அதோட அப்ளிகேஷன் பார்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் அரோமேட்டிசிட்டி. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கார்போகேட்டையான், கார்பானியான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கார்பீன், நைட்ரீன், இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர், அதுக்கப்புறம் இதோட ரியாக்டிவிட்டி, இது எல்லாமே என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அண்ட் அரோமேட்டிசிட்டியில் உங்களுக்கு ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்து எது அரோமேட்டிக், எது ஆன்டி அரோமேட்டிக், எது நான் அரோமேட்டிக், இது மாதிரி தான் கேட்க போகிறாங்க. மேபி ஸ்டெபிலிட்டி வச்சு கேட்கலாம். இல்லை அசிடிட்டி அண்ட் பேசிசிட்டி கொஷினுமே அரோமேட்டிசிட்டி பேஸ் பண்ணி வரும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா லெக்சர்ஸ் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன், அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பேசிக் பார்ட்டி தான். தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்து எது ஆப்டிக்கலி ஆக்டிவ், எது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கேட்கலாம், இசட் நாமென்க்ளேச்சர் கேட்கலாம், அடுத்து கன்ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சேன் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில். தென் ரியாக்ஷன் மெக்கானிசமில் பேசிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் லைக் SN1, SN2, E1, E2, E1CB, அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், இதான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. இதை தாண்டி சம்டைம்ஸ் SNAR, பென்சைன் மெக்கானிசம், இதெல்லாம் என்ன செய்யலாம் கேட்கலாம். சரியா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அடிஷன் ரியாக்ஷனும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அடிஷன் ரியாக்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மார்கானிக்-ஆஃப் ரூலும் ஆன்டி மார்கானிக்-ஆஃப் ரூல். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படின்னா டேரெக்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு ரியேஜென்ட் கொடுத்து என்ன ப்ராடக்ட் வரும் பேஸ்ட் ஆன் SN1, SN2, ஆன்டி மார்கானிக்-ஆஃப் ரூல் பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ரியாக்ஷன் மெக்கானிசம் இது 3 தான் ரொம்ப ரொம்ப பேசிக் பார்ட். GOC, ஸ்டீரியோ, ரியாக்ஷன் மெக்கானிசம். இதை நல்லா தெரிஞ்சிட்டிங்கனாலே ஃபர்தர் மெசேஜெல்லாம் அப்ரோச் பண்ணிடலாம். தென் நேமிங் ரியாக்ஷன், உங்கள் சிலபஸில் இருக்க நேமிங் ரியாக்ஷன் என்ன செய்யுங்க வித் மெக்கானிசமோட படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. பட் எனிஹவ் நீங்கள் மெக்கானிசம் தெரிஞ்சு வச்சுட்டா மற்ற கொஸ்டின்ஸும் உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். தென் ரீஏஜென்ட்ஸ்னு சொல்லும்போது மோஸ்ட்லி ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஆக்சிடைசிங்கில் PCC, அதுக்கப்புறம் KMnO4, அதுக்கப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், அடுத்து OSO4, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. பிரிட்ஜ் ரெடக்ஷன், சோடியம் இன் லிக்விட் அமோனியா. ஸோ இந்த மாதிரி ஃபெமிலியராக இருக்க ரீஏஜென்ட்ஸ் அதுவும் நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு வீடியோவில். தென் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஆர்கானிக் பார்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மட்டும் IR வேல்யூஸ் வச்சு உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீக் அப்சர்வர் 3300 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்னால் அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு கேட்பாங்க. அது OH ஃபங்க்ஷனல் குரூப், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிற ஒரு OH. இல்லை 3600னா ஃப்ரீ OHஆக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் ஒரு வேல்யூ கொடுத்து அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு என்ன செய்யலாம் கொஸ்டின் கேட்கலாம் IRல. தென் NMRல சிக்னல், ஒரு காம்பவுண்ட் கொடுத்து நம்பர் ஆஃப் பீக்ஸ் இருக்குது, எத்தனை சிக்னல் கிடைக்கும், புரோட்டான் NMR. அதே மாதிரி C13 NMR வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம் கொஸ்டின் கேட்கலாம், நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வச்சு கொஸ்டின். தென் ஸ்ப்ளிட்டிங், N+1 ரூல் பேஸ் பண்ணி கேட்பாங்கள்ல, சிங்லெட், டப்லெட், ட்ரிப்லெட், அது மாதிரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் கேட்கலாம். ரொம்ப ரேராக கம்பைன்டு ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் கம்பைன்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது IR வேல்யூ கொடுத்து NMR வேல்யூஸ்லாம் கொடுத்து அது என்ன காம்பவுண்டாக இருக்குங்கிறத நீங்கள் ஸ்ட்ரக்சர் எலிசிடேட் பண்ணுற மாதிரி சம்டைம்ஸ் ரேராக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி நான் சொன்ன இந்த IR NMR பார்த்துக்கோங்க நல்லா. தென் பெரிசைக்ளிக் ரியாக்ஷனில் டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல தான் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அது போக சிக்மாட்ராபிக் இருக்குது, எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதையும் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% ஆஃப் ஆர்கானிக் கவர் ஆயிரும், ஒரு 80% கவர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஒரு மாதத்துக்கு ஒரு 3 சாப்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 மாதத்தில் இது முடிஞ்சிடும். தென் ரிமைனிங் பார்ட்டுக்கு ஒரு மீதி ஒரு பாதி மாதம் வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ். சரியா? ஸோ சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ப்ரிப்ரேஷன் கொண்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.